ஆலயம் சரணாலயம் அருள் தரும் சரணாலயம் ஸ்ரீ மகாபெரியவா அருள் தரும் சரணாலயம் குரு பூஜையினால் வரமே அருளும் சரணாலயம் சரணாலயம் சரணாலயம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். இன்றைய இளைய தலைமுறையினர் மகாபெரிவாளை பற்றி தெரிந்து கொண்டு அவருடைய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்ற ஜிஆர் மாமாவின் ஆசை இன்று உலகெங்கிலும் உள்ள இளைய தலைமுறையினர் மூலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. குரு பூஜை பக்தர்களின் அற்புத அனுபவங்களை மாமா காணொளிகள் மூலம் நமக்கு தெரியப்படுத்துவதும் இதற்காகத்தான். இன்று நாம் அனுபவிக்க இருப்பது அமெரிக்காவில் வாழும் திருமதி வசுதா ரங்கராஜன் அவர்களின் குரு பூஜை அனுபவங்களை. இவர் இன்னும் 9 வாரங்கள் குரு பூஜையை பூர்த்தி செய்வதற்கு முன்னரே முதல் சில வாரங்களிலேயே நடந்த அற்புதங்களை நம்மிடம் மிகவும் ஆர்வத்துடனும் பக்தியுடனும் பகிர்ந்து கொள்கிறார். இது அவர் அனுபவங்களின் முதல் பாகம்தான். பல குரு பூஜை செய்த பக்தர்களைப் போல இவரும் முதல் வார குரு பூஜை செய்தவுடனேயே நம்பிக்கை வந்து பயம் நீங்கிய அனுபவத்தை கேட்டு மகிழுங்கள். இவருடைய பேச்சில் உள்ள பக்தி, மாமா மீது இவர் கொண்ட நன்றியுணர்வு, என்றென்றும் மகாபெரிவா தன்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை, இவற்றை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அவர் தேடுவது வார்த்தைகளை அல்ல, தன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக உள்ள மகாபெரிவாளைத்தான் என்பதை நீங்களும் உணர்வீர்கள். இனி காணொளி திருமதி வசுதாவசம். மீண்டும் உங்களை வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். மகாபெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம். மகாபெரியவா. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீராம் ஜெயம். மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். என் பேர் வசுதா. நான் I live with family, my husband and kids in Seattle, USல. First ஜிஆர் மாமாக்கு I want to say கோட்டி நமஸ்காரங்கள் to him, to have shown me Mahaperiyava and direction towards Mahaperiyava and a path. So எப்படி first எனக்கு Mahaperiyava பற்றி தெரிய வந்தது அப்படின்னா, I think YouTube channel is what I have to say thanks to. Actually அம்மா is from காஞ்சிபுரம். அதனால மகாபெரிவா பற்றி நிறைய சின்ன வயசுல சொல்லியிருக்கா, நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நிறைய வரதர் கோயில், பெருந்தேவி கோயிலுக்கு பெயிண்ட் இருப்போம். we still go சென்னை போனா. பட் பெரியவான பார்க்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் அமையலை. ரொம்ப இப்போ கஷ்டப்படுறேன். பார்த்துருக்கணும், இவ்வளோ ஒரு பெரிய நடமாடும் தெய்வம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. I sincerely pray that ஜிஆர் மாமா அவரை சேவிச்சு அவர் மூலமா பெரியவாவோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ I know him as நடமாடும் தெய்வம். பட் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அண்ட் ஆல்சோ பிகாஸ் பேர்த்து அப்படியே இங்கே வந்துட்டோம் அண்ட் வேலை இப்படி அப்படின்னு இப்போ இருந்தது. பட் வாட் ஹேப்பன் திஸ் ஜான்வரி, டு பி வெரி ப்ரிசைஸ், கண்ணு அன்னைக்கு எல்லாரும் ஆற்றுல இருந்தோம். பிகாஸ் இட் வாஸ் ஸ்னோயிங் அவுட் சைட் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிது எங்களுக்குலாம். ஸோ அன்னைக்கு மத்தியானம் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருந்தேன். And I saw a clip of a doctor in Boston. எப்படி அவ வேலைக்கு போகணும் அன்னைக்கு. It was pouring snow and it was a snow blizzard, but still வேலைக்கு போகணும். She wanted to go to her hospital, and she said, I didn't even think about what what I might face. I just drove.
என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், பிகாஸ் மை ப்ரையாரிட்டி வாஸ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். ஐ டென்ட் even have second thoughts of staying at home அப்படின்னு சொன்னான். And she said how actually it was a blizzard and how there was no way she could have survived, but how Mahaperiyava actually drove the car for her, literally. And அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த உடனே அவள் எல்லாரும் சொன்னாலாம், காட் ஏஞ்சல் தான் வந்து என்னை சேவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் அமேசிங் ஃபார் மீ. எனக்கு வந்து somehow நிறைய கேட்பேன், பட் அந்த இன்சிடென்ட் வந்து ஸ்டக் டு மீ. And since then, to be honest, நான் வந்து எவ்ரி டே நான் வந்து பெரியவாழ்ந்து கேட்டுருப்பேன். ஏதாவது ஒரு கிளிப் ஃப்ரம் யூடியூப். It was going on like that. And ஒரு நாள் பெரியவா வந்து he came in my dreams. அவர் வந்து பீச்சில் for a second actually தூரத்துலேருந்து என்னை பார்க்குற, நான் கையை கூப்பிட்றேன், பார்த்துட்டே நடந்து போகிறேன். ஸோ இட் வாஸ் a very very brief moment. He came, but he looked at me. இதெல்லாம் என் மனசுல ஓடிட்டே இருந்தது. என்னடா இது, நம்ம பெரியவாளை பார்த்ததே கிடையாது, பெரியவாளை பத்தி யோசிச்சு தெரியாது, to be honest, except for the little I heard from Amma, that when I was younger. தெரியாதே, நம்ம வந்து எப்படியோ இவர் வந்து நமக்கு போய் காமிக்கிறாரு அப்படின்னு மனசு நிறைய தோணிந்தது. All that happened and lockdown started in March. Mid-March, எங்களுக்கு இங்கே ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ we all started working from home. And I think subsequently இந்தியாலையும் அஃபெக்ட் ஆச்சு. At that point, to be very honest, and eventually by then I started looking at, I started seeing Guru Pooja videos. It happened that I think YouTube screens and shows, what you want. ஸோ அப்படியா இருந்தது, அதனால எனக்கு பார்க்க முடிஞ்சுது. ஐ ஸ்டார்டட் சீயிங் GR மாமாஸ் குரு பூஜை மகிமை அந்த அப்படிதான் தெரிய வந்தது. அண்ட் அப்போதான் இந்தியாவில் லாக்டவுன் இருந்தது. அப்போ வந்து என்னன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இனிஷியலி ஐ வாஸ் ஒன்றும் பெருசாக தெரியல. But eventually it became, something that started really bothering me, mainly because, my Amma is in Chennai, and she visits us every 6 months. Summerly she's usually, with my kids and with us, and we really have a nice time every year. In 6 months she's in India. But this time, with lockdown, she's by herself. So, this time in lockdown, I did feel that, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் இல்லையே, நம்மளாலும் ஒன்றும் பண்ண முடியலையே, இப்படி ஏர்லைன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டானே, கூப்பிட்டு வரணும், இல்லை அம்மா வான்னு சொன்னா கூட அதுக்கு வந்து ஒரு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, for the first time in many years, I felt very helpless about the situation. And that was causing a lot of, stress in me. And கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சுது. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ அவர் யூஸ்வலி வி கம் அப் வித் சம் பிளான். பட் இந்த டைமில் வந்து எங்கள் 2 பேராலையுமே இன்னும் என்னடா இதுதான் தெரிஞ்சு தவிர எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஐ டோல்ட் மை செல்ஃப், பெருமாள் கிட்ட வேண்டினேன், நான் வரதர் தேவி தாயார் கிட்ட, ஐம் வெரி க்ளோஸ் டு தெம், லைக் ஐ திங்க் ஆஃப் தெம் ஃபார் எவ்ரிதிங். இப்போ சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு நீங்க தான் இருக்கே, எனக்கு ஏதாவது வழி காமிக்கோ. what I really meant was I needed some path. ஏதாவது ஒரு பெருமாள், I wanted to meditate, I wanted to get into something to keep me at bay and keep me at peace. So ஏதாவது ஒரு டைரக்ஷன் காமிக்கோ அப்படின்னு சொன்னேன். That happened. And unlucky night, I think this was during the COVID period, lockdown period, I saw a clip, and this girl was from London, and she said how how she felt her dad, because she needed some medical help, and how Pooja and through GR மாமா வந்து குரு பூஜையில் என்ன அழகா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். And she said, GR மாமா கிட்ட நீங்க அப்ரோச், இந்த வீடியோ பார்த்து நீங்க GR மாமா அப்ரோச் பண்ணீங்கனாலே பெரியவா வந்து உங்ககிட்ட வந்துட்டான்னு அர்த்தம். இட் டேக்ஸ் அ வைல், பட் பெரியவா வந்துட்டான்னு அர்த்தம் அப்படின்னா ரொம்ப மனசுல வந்து இட் ஸ்டக் டு மீ. ஸோ ஐ செட், ஐ டோல்ட் மை செல்ஃப், பெரியவாளை வேண்டினேன்,
ஆக்சுவலி மனசார பெரியவாளன் வேண்டின்னு சொன்னேன். பெரியவா எனக்கு ஜிஆர் மாமா யாருன்னு தெரியாது, பட் எனக்கு ஒரு வழி வேணும். நான் வந்து ஜிஆர் மாமாக்கு இமெயில் பண்ணுறேன், அனுப்பும் பண்ணுங்க, ஜிஆர் மாமா கிட்ட சொல்லிட்டும் எனக்கு வந்து வழி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தட் நைட் இட் வாஸ் அரௌண்ட் 11:30 இந்த நைட் பிஃபோர் ஐ ஸ்லெப்ட். மாமாக்கு ஒரு சின்ன மெயில் அனுப்பிச்சேன், பெரியப்பா கிட்ட சொல்லிட்டு அனுப்பிச்சேன் டு பி ஆனஸ்ட். அண்ட் I didn't expect anything. And next day, to my surprise, morning when I was checking my email, like I was going to turn off my email, that's when Jia Mama email inbox வந்தது. It was, நான் வந்து பெரியவாளுக்கு தான் சொல்லணும், ஜியா மாமா தான் இங்கே நான் வந்து I have to bring his name up and I have to say thank you ஜியா மாமா. அவர் என்ன அழகாக எழுதியிருந்தார், என்ன ரொம்ப வருஷமா எனக்கு தெரிகிற மாதிரி எழுதியிருந்தார் ஒரு ரிப்ளை. சார் கவலைப்படாதமா, எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ், பெருமாள் இருக்க தாத்தா பெரியவா தாத்தா அவங்க கூட இருக்கா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் உத்தரவு. அண்ட் அந்த தேர்ஸ்டே நான் சாட்டர்டே நைட் இமெயில் பண்ணியிருந்தேன், சண்டே மார்னிங் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அந்த தேர்ஸ்டேலேருந்து எனக்கு குரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு உத்தரவு வந்து மாமா வாங்கி தந்தேன். மாமா, இந்த க்ஷணத்தில் உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல மாமா, பட் சின்சியர் நமஸ்காரம் and thank you to you and ஏன்னா since then the first thing that happened that I realized personally was mental peace. உண்மையாகவே அதான் வார்த்தை. நான் actually to be honest ரொம்ப this is the first time I'm doing this kind of a like a early morning பூஜை. ரொம்ப தெரியாது. Usually my mom or somebody is there to help me during இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், ஒரு பூஜை, இதெல்லாம் வந்து அவள் இருப்பாங்க, கைடன்ஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ இந்த வாட்டி இறங்கிட்டேன். மனசுல வந்து மாமாவோட உத்தரவு கிடைச்ச உடனே இதை விட என்னன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பட் ரொம்ப ஒரு பயம் வந்தது, என்னடா அது நம்ம பெருமாள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய உத்தரவாச்சு, இது வந்து எப்படி மகாபெரிவா நத்திக்க, அவள் தான் நத்திக்கணும், ஜிஆர் மாமா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் எவ்ரி வீக் after I do the பூஜை. So that's how I began. ஒரு தைரியத்தில், மாமா தந்த ஒரு தைரியத்தில் இறங்கிட்டேன், jumped into it. Again, as I said, mental peace was the first thing எனக்கு கிடைச்சது. I'm very happy. I know that Periyava Tata and Mama are there and they take care of me and us, to be honest. So from an experience perspective, very nice things have been happening. I'm still in the process of doing my puja. Full complete panela, probably close to halfway through it. Just a few quick things I wanted to share. First வந்து first week பண்ணோம், ரொம்ப ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். காலத்தில் எழுந்து நிறைய எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அது பண்ணும்போது அந்த ஃபீலிங் இருக்குது. அது வந்து இட்ஸ் cannot be explained by words. ஸோ நல்லபடியாக நடந்தது. எனக்கு வந்து இட் வாஸ் a big blessing. ஏன்னா அன்றைக்கி தான் என் பையனோட செகண்ட் பர்த்டே. My second son, my first one is 5 years old. The second one is he just turned 2. ஸோ குழந்தையோட செகண்ட் பர்த்டே அடுத்த நாள் ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய தேங்க்யூ மாமா. அது ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு உத்தரவுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாருமே தெரியாது, மாமாவையும் நமக்கு தெரியாது, பெரியவாளையும் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எப்படி அவ உத்தரவு தந்தா ஒன்றுமே புரியல. It was just miracle. It was just God telling me that He's there for me. So yeah, it was very nice. And Aniki, actually, to be honest, the first day would mark the first year of my husband's 1 year in his new job. And he'd actually switched careers, like completely different industries. And he was a little, like as anybody would last year this time, he was a little initial in the நல்லபடியாக நடக்கணும், நமக்கு இந்த புது இண்டஸ்ட்ரி செட் ஆகணும், புது ஃபீல்ட் செட் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அன்னைக்கு 1 year ஆன அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிடும் பூஜை. அன்னைக்கு வாட் ஹி டோல்ட் மீ வாஸ், வசுதா என்னோட மேனேஜர் வந்து பிபி காப்பி பண்ணி, கம்பெனி காப்பி பண்ணி, வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் திஸ் பர்சன் ஃபார் 1 year அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழகான இமெயில் எழுதியிருந்த வசுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். இட் வாஸ் அமேசிங். இட் வாஸ் வெரி பிளஸ்ஃபுல். நான் சொல்லணும், தேங்க்யூ அம்மா.
So that was that was how the first day of the puja began. This other thing that happened, specifically second week actually, anniki ரெண்டாவது வாரம் அன்னைக்கு குரு பூஜை முடித்தேன். பொண்ணை பற்றி கொஞ்சம் want to slightly give some background because something happened related to her. So she's 5 years. She just turned 5 actually. But actually she turned 5 very recently. அவன் ஒரு 1-2 வயசு இருக்கும்போது எங்களோட ஆச்சாரியன் சுவாமி ஸ்ரீமத் ஆண்டன் சுவாமி கிட்ட சென்னைக்கு போயிருக்கும்போது கூட்டிட்டு போனோம். தமிழ் ஐ திங்க் ஷி வாஸ் வெரி லிட்டில், மேபி 1.5 வயசான்னு தெரியல, ஒரு வயசு மேபி. தவிழ்ந்துண்டு எனக்கு வந்து பாட்டு ஏதோ தலையில் உட்காந்து விளையாடிண்டு தவிழ்ந்துட்டு பாடிந்தா டு ஹர் செல்ஃப். ஷி வாஸ் நத்திங் ஷி வாஸ் டூயிங், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அப்போது சுவாமி வந்து எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணிட்டு ஒரே வார்த்தை சொன்னேன், குழந்தைக்கு பாட்டு கத்தி தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் சுவாமி ஆனந்த் சுவாமி சொல்லியிருந்தேன். So since then, me and my husband, specifically my husband, has been trying. எல்லாருக்கிட்டையும் 3 வயசுலேருந்து பாட்டு சேர்க்கலாமா நிறைய டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். And I think the consistent response that we got was ரொம்ப சின்ன பொண்ணு, அட்லீஸ்ட் ஒரு 5-6 வயசு ஆனோம், even for her to sit and listen. So வெயிட் பண்ணணும், அவங்க அளவு கான்சன்ட்ரேஷன் இருக்காது குழந்தைக்கு. ஸோ தட் வாஸ் த ரெஸ்பான்ஸ். புரிஞ்சுது எங்களுக்கு, ஐ திங்க், பட் யூ ஸ்டில் ட்ரைங். அண்ட் போன வருஷம் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு டீச்சர் வந்து சார் விஜயதசமி அன்னைக்கு ட்ரை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சுக்கலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், வில் சி ஹவு தட் கோஸ் அப்படின்னு சொன்னான். குழந்தைக்கு ரொம்ப, பிகாஸ் யூ ஸ்டில் 4 at that point. அண்ட் குழந்தைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சுட்டு செகண்ட் கிளாஸ் when she is ready for it அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ விஜயதசமி தசமி அன்னைக்கு ஆரம்பித்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் the teacher said, her teacher said, இல்லைம்மா கண்டினியூ பண்ணட்டும், குழந்தை பார்ப்போம் எப்படி போகுதுன்னு, குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் கண்டினியூ பண்ணலான்னு சொன்னான். So since then she has been learning, and இந்த Thursday அன்னைக்கு she had her one-on-one class. That's the background I wanted to give. The Thursday வந்து one-on-one class இருந்தது. And இவ உட்காந்தா, நான் பூஜைலாம் முடிச்சுட்டு this was around 10:30 in the morning. உட்காந்தா குழந்தை, உட்காந்து பாட சொன்னா ஆரம்பிச்சா. உடனே அவள் டீச்சர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவள் அப்பா கிட்டேயும் சொன்ன விஷயம் வந்து, கண்ணில் ரொம்ப தண்ணி வருதுமா எனக்கு இந்த குழந்தைய பார்க்கும்போது, அழகாக பாடுறா, ரொம்ப சுத்தமாக பாடுறா குழந்தை. என்னோட ஃபுல் பரிபூர்ணமான பிளெஸிங்ஸ் இந்த குழந்தைக்கு, ரொம்ப நல்லா வரணும். அவள் என்ன சொன்ன மாதிரி வந்து குழந்தை வந்து நல்லபடியாக பாடி வரணும்னு நான் பெருமாளை வேண்டிக்கிறேம்மா உன் குழந்தைக்கு. ரொம்ப ஆச்சரியம், இந்த வயசுல இப்படி ஒரு ஸ்ருதி அண்ட் அந்த இது இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, she actually almost ஒரு ட்ராப் கண்ணில் வந்தது மிஸ்க்கு. இட் வாஸ் when she told this to us, நான் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு மாமுக்கு வேறு என்ன வேணும் அன்னைக்கு தான் I really felt, it was very divine. நான் வந்து பெருமாள்கிட்டையும் பெரியவாக்கிட்டையும் ஃபோர் ஃபாதர்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். டெஃபினட்டாக ஜியா மாமா. ஏன்னா எனக்கு என்னன்னா இதில் இந்த கோரிலேஷன் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வருதுன்னு சொல்லணும். ஏன்னா டு மீ இது வெரி டிவைன். எங்களோட ஆச்சாரியன் சுவாமி ஸ்ரீமத் ஆனந்த சுவாமி சொன்னார், குரு பூஜை பண்ணோம். ஸோ அவர் ஆச்சாரியன் குரு பூஜை பண்ணோம். குரு பூஜை பண்ண அன்னைக்கு மகாபெரிவாள் விழுந்தோடனே என்னோட குரு வந்து இந்த மாதிரி சொல்லும்போது, அதுவும் ஆல் தி டீச்சர்ஸ் நான் எடுத்துக்க மாட்டோம், ஷீ இஸ் நாட் இன் தேர் யெட். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் த்ரூ ஆல் தி குருஸ் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணும்போது இட் வாஸ் வெரி டிவைன். ரொம்ப தேங்க்ஸ் டியர் மாமா அண்ட் பெரியமா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தட் வாஸ் வெரி டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி வெரி டிவைன் அண்ட் சம்திங் தட் ரியலி ஸ்டக் டு மீ. நல்லபடியாக ஒரு குரு கிட்டேருந்து ஆசீர்வாதம் வந்திருக்கு.
அண்ட் ஆச்சாரியன் சுவாமிகள் எல்லாம் மகாபெரிவா சுவாமி ஆச்சாரியன் சுவாமி எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ those were the two big things I really wanted to share. But apart from that, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துதான் வந்துருக்கு. I was feeling better. In fact, for some reason there's a positive vibration in Chennai, Atliyam, Indium, and despite COVID and despite the fact that Amma is by herself at this point, there is a positive vibe. And எங்களுக்கு தெரியாது கண்டிப்பா பெரியவா வந்து இந்த மாட்டா கூட்டின்னு வந்துருவா அம்மாவை இங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உலகமே வந்து இந்த கோவிட்லேருந்து வெளில வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பெரியவாளுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜியா மாமாவுக்கு கோட்டி நமஸ்காரங்கள். எவ்வளோ சொன்னாலும் ஐ டோன்ட் நோ, எவ்வளோ சொன்னாலும் அது எப்படி நான் இது பண்ணுவேன்னு புரியல. One thing I really want to say here is my sincere prayer at this point is பெரியவா அண்ணையும் மாமாவையும் பார்த்ததில்லை. மாமாவும் பெரியவாவும் அனுகிரகம் பண்ணி மாமாவை வந்து குடும்பத்தோட அம்மா கூட்டிட்டு போய் சென்னையில் அவரோட ஃபுல் பிளெஸிங்ஸ் அனுகிரகம் வாங்கணும். நான் வந்து இந்த டைமில் பெரியவாளையும் மாமாவையும் சின்சியராக வேண்டிக்கேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாமா. ரொம்ப தேங்க்ஸ். மகாபெரிவா சரணம். சிவசிவ என்றிட தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவஹரிதான்.